2 மாதங்களில் மாத்திரம் 40 லட்சங்களுக்கு இந்த தர்பூசணியை விற்பனை செய்துள்ளார். ini sola එකෙන් කැමරා එකක් කරලා තියෙනවා. ස්මාර්ට් ෆෝන් එක හරහා මට අවස්ථාවක් දෙනවා හැමදාම මගේ වගාව නිරීක්ෂණය කරන්න. டிசம்பரில் அதிக அளவு மழை பெய்யுமாக இருந்தாலும் இந்த பொலித்தீன் பயன்பாடு ஊடாக இது பழுதாகுவதில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். මේ තියෙන වෙන්චූරියන් සිස්ටම් එක මේක තමයි මේ වගාවේ තාක්ෂණයේ වැදගත්ම කොටස. நாங்கள் ஒரு விவசாய உற்பத்தியை செய்வோமாக இருந்தால் எந்த காலத்தில் அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த காலத்தை இலக்கு வைத்து ஒவ்வொரு விவசாய முறையையும் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். இந்த பொலித்தீனூடாக நீர் அனைத்தும் வழிந்தோடக்கூடியதாகவே காணப்படுகின்றது. இது கோழிகளின் கழிவு பயன்படுத்தப்படுகின்றது, கொம்போஸ்ட் பயன்படுத்தப்படுகின்றது, இரசாயன பசலை மூன்றும் இணைக்கப்பட்டு கலவையாகவே இதற்கு ஆரம்பத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. துளிநீர் நீர்ப்பாசன முறையாகவே இது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நீர்ப்பாசன முறை மூலம் குறைந்த அளவில் நீர் பயன்படுத்தப்படுவதுடன் இலகுவான முறையில் நீர் இதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஹாய் எவ்ரிவான், இன்று நாங்கள் பார்க்க இருப்பது திறப்புணை பிரதேசத்திலே தர்பூசணி உற்பத்தியிலே சாதனை படைத்த ஒரு விவசாயியை நாங்கள் இன்று சந்தித்துள்ளோம். இந்த தர்பூசணியை உற்பத்தி செய்ததன் ஊடாக 2 மாதங்களில் 4 மில்லியன் அதாவது 40 லட்சங்களை உழைத்த ஒரு விவசாயியாக இவர் காணப்படுகின்றார். புத்திக என்ற விவசாயி அனுராதபுரம் மாவட்டம் திறப்புணை பிரதேசத்திலே இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது. ஒரு சிறிய நிலத்திலே 1 ஏக்கர் நிலப்பகுதியிலே 2 மாதங்களில் மாத்திரம் 40 லட்சங்களுக்கு இந்த விவசாயம் ஊடாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இலங்கை பூராகவுமே குறிப்பிடும் பொழுது வெப்பமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த வெப்பமான சூழ்நிலையில் இவ்வாறான உணவுகளை அதிக அளவில் உட்கொள்கின்றனர். அந்த வகையில் இதன் விலைகளும் தற்பொழுது அதிகரித்துள்ள நிலையிலே இவர் 2 மாதங்களில் மாத்திரம் 40 லட்சங்களுக்கு இந்த தர்பூசணியை விற்பனை செய்துள்ளார். சாமானிய பொருள் විදියට මේක ඩිස් කරනවා. ඩිස් කරලා රොටි කරලා අඩි දෙකට පාති හදනවා මේ විදියට. පාති හදලා මේ පාතියේ මේ යට තියෙන ටේප් එක ටික අඩි සිදුරු කරලා තියෙන්නේ. ඊට පස්සේ සාමාන්‍ය විදියට මේක සිදුරු කරලා එක්සැක්ට්මේට අඩි දෙකෙන් දෙකට මේක පැලින්දනවා. நாங்கள் இதை கட்டாயமாக குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு தர்பூசணி உற்பத்தி செய்வதாக இருந்தால் முதலிலே இந்த நிலம் பதப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த பாத்தி அமைப்பிலே உருவாக்கியதன் பின்னர் பொலித்தீன் பயன்படுத்தப்படுகின்றது. பொலித்தீன் பயன்படுத்துவதற்கான பிரதானமான காரணம் களை அகற்றுவதற்கு இலகுவான முறையில் காணப்படுகின்றது. அதன் பின்னர் இதனை நீங்க அவதானிக்கலாம். இந்த நீர்ப்பாசன முறை துளிநீர் நீர்ப்பாசன முறையாகவே இது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நீர்ப்பாசன முறை மூலம் குறைந்த அளவில் நீர் பயன்படுத்தப்படுவதுடன் இலகுவான முறையில் நீர் இதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணத்தினால் இந்த வெப்பமான சூழ்நிலையில் குறைந்த அளவில் நீர் இருந்தாலும் இதற்கு பயன்படுத்துவது இலகுவான முறையில் காணப்படுகின்றது. முக்கியமாக 3 வகையான பசலைகள் பயன்படுத்தப்படுகின்றது. கோழிகளின் கழிவு பயன்படுத்தப்படுகின்றது, கொம்போஸ்ட் பயன்படுத்தப்படுகின்றது, இரசாயன பசலை மூன்றும் இணைக்கப்பட்டு கலவையாகவே இதற்கு ஆரம்பத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. அதனை பயன்படுத்துவதன் ஊடாகவே 2 மாதங்களில் இவ்வாறான மிகச்சிறந்த விளைச்சலை பெற முடியும். உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிக சிறந்த முறையிலே உற்பத்தி செய்யப்பட்ட தர்பூசணியாக இது காணப்படுகின்றது. இவ்வாறான உற்பத்திகளையே இவர்கள் உற்பத்தி செய்துள்ளனர். இதன் ஊடாகவே நவீன முறையில் அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடியதாக இந்த விவசாய முறை காணப்படுகின்றது. டிசம்பர் මිලක් හම්බ වුණේ දෙසැම්බර් මාසේ වගා කරනවා. දෙසැම්බර් කියලා කියන්නේ අනුරාධපුර එක තදින් වහිනවා. ඔව්. ඒකට ඉතර තදින් වහිනකොටත් මේ වගාව ආරක්ෂා වුණේ මෙන්න මේ තාක්ෂණය. இதிலே முக்கியமாக நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இவர் குறிப்பிட்டதிலே முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் ஒரு விவசாய உற்பத்தியை செய்வோமாக இருந்தால் எந்த காலத்தில் அதிக அளவு லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த காலத்தை இலக்கு வைத்து ஒவ்வொரு விவசாய முறையையும் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதிலே மிக முக்கியமாக இந்த தர்பூசணி உற்பத்தியிலே டிசம்பர் மாதத்திலே உற்பத்தி செய்வதன் ஊடாக அதிக லாபங்களை ஈட்ட முடியும் என கூறியிருந்தார். அதிலும் டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் அதிக அளவில், அதிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலே மழை வீழ்ச்சி அதிக அளவில் காணப்படும் ஒரு காலம். அந்த டிசம்பர் மாதத்திலே இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள
பொலித்தீன் பயன்பாடு ஊடாக உற்பத்தி செய்வதன் ஊடாக பாதிப்புகள் மிக குறைவாகவே இருக்கும் இந்த பொலித்தீன் பயன்பாடுகள் ஊடாக. அதன் அடிப்படையில் டிசம்பரில் அதிக அளவு மழை பெய்யுமாக இருந்தாலும் இந்த பொலித்தீன் பயன்பாடு ஊடாக இது பழுதாகுவதில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பொலித்தீன் ஊடாக நீர் அனைத்தும் வழிந்தோடக்கூடியதாகவே காணப்படுகின்றது. இதனூடாக இதற்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லாத நிலையே காணப்படுகின்றது. டிசம்பரில் காணப்படும் வெப்பநிலை மிக குறைவாக காணப்படும். அதனால் இந்த வளர்ச்சிக்காக மிகச் சிறந்த ஒரு காலமாக டிசம்பர் காணப்படுகின்றது. விரும்பியவர்கள் புதிதாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த விவசாய முறையை செய்யக்கூடியதாக காணப்படுகின்றது. இவர் கூறும் முறைகளை நீங்கள் பின்பற்றினால் இலகுவான முறையில் செய்வதுடன் அதிக அளவு லாபங்களை ஈட்டக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த தர்பூசணி உற்பத்தியில் அந்த காலத்தையும் செய்யும் முறைகளையும் பின்பற்றுவார்களாக இருந்தால் அதிக அளவு லாபங்களை பெற முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது பசலை பயன்பாடு முறைகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். நவீன முறையிலே இந்த பசலை பயன்பாட்டு முறை பயன்படுத்தப்படுகின்றது. இலகுவான முறையிலும் பசலை பயன்பாடு எவ்வளவு தேவையோ அதை இலகுவான முறையில் பயன்படுத்தும் முறையே நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். இதனூடாகவே நாங்கள் பசலை பயன்பாட்டை பயன்படுத்துவோம். இதனூடாக பசலை பயன்படுத்துவதனூடாக இலகுவான முறையில் பசலைகளை பயன்படுத்த முடியும். இந்த விவசாய நிலங்களுக்கு ஒவ்வொன்றுக்காக தனியான முறையிலே பசலையை பயன்படுத்த வேண்டிய எந்த விதமான தேவைகளும் இல்லை. இந்த நீர்ப்பாசன முறையிலே பசலையை பயன்படுத்துவதன் ஊடாக இலகுவான முறையில் பசலையை வழங்கக்கூடியதாக இருக்கும். මේ තියෙන වෙන්චූරියන් සිස්ටම් එක මේක තමයි මේ වගාවේ තාක්ෂණයේ වැදගත්ම කොටස. වතුර ලයින් එක මේ විදිහට එනවා මේ පැත්තේ. මේ ලයින් එක ඇවිල්ලා වතුර මේ විදිහට මේ වතුර පිල්ටරේ ආරා පෙරිලා තමයි මේ කුළු වගාවටම ගමන් කරන්නේ. දවසකට පැය වතුර ගහන්න ඕන. වතුර ගහන ගමන් අපිට පුළුවන්කම තියෙනවා මේ තියෙන්නේ පොහොර යවන ගැජට් එක. මේ වැල් දෙක අපි ඇරලා මේ වැල් දෙක ඇරලා පොහොර මේකට දිය කරලා දාලා වතුර ලීටර් 30කට පොහොර කිලෝ දෙකක් දාන්නේ. දිය කරලා මේ විදිහට මෙන්න මේ වතුර එන වැල් එක අංශ ගන්නපම වහනවා. වහනකොට මේ ප්‍රෙෂර් එකත් එක්ක සම්පූර්ණයෙන්ම පොහොරයි වතුරයි කලවම් වෙලා මේ මුළු වගාවටම පොහොර ගමන් කරනවා. பசலை பயன்பாடும் இதனூடாகவே பயன்படுத்தப்படுகின்றது. இதனூடாகவே நீரும் பயன்படுத்தப்படுகின்றது. துளிநீர் பாசனம் ஊடாக இலகுவான முறையிலும் குறைந்த அளவு நீரை பயன்படுத்துவதனூடாக நீர் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று பசலை பயன்பாட்டை பொறுத்தமட்டில் இந்த குழாய் ஊடாகவே பசலை பயன்பாடு பயன்படுத்தப்படுகின்றது. நீங்கள் பார்க்கும் இந்த குழாய் ஊடாக பசலை கரைசல் இதிலே பயன்படுத்துவதன் ஊடாக பசலையை இந்த விவசாய நிலத்திற்கு பயன்படுத்துவார்கள். இதனூடாகவே தர்பூசணி உற்பத்தி இலகுவான முறையில் செய்யப்படுகின்றது. මට මේ අවස්ථාව හම්බුනේ කෘෂිකර්ම නවීකරණ ව්‍යාපෘතියෙන් තමයි මේ අවස්ථාව හම්බුනේ මේ 9000 වගා කරන්න. ඒ සම්බන්ධයෙන් කෘෂිකර්ම නවීකරණ ව්‍යාපෘතියේ අධ්‍යක්ෂතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම කෘෂිකර්ම අමාත්‍යවරයාට මහින්ද අමරවීර අමාත්‍යවරයාට ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා තමයි මේක අපිට සම්බන්ධීකරණය කරලා අපේ පැත්තට ඇවිල්ලා இலங்கை தற்பொழுது நவீன விவசாயத்தை நோக்கி செல்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் குறிப்பிட்டிருந்தார் நவீன விவசாயத்தை இலங்கையில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் திறப்பனை பகுதியிலே இந்த உற்பத்திக்காக விவசாய அமைச்சின் ஊடாகவே இந்த சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது. 1 ஏக்கருக்கான நிலப்பரப்பில் உற்பத்தி செய்வதற்கான இந்த நீர்ப்பாசனம் பசலை அமைப்பு போன்றவற்றிற்கான உதவிகளை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் தான் இந்த உற்பத்திக்கான உதவிகளை வழங்கியிருந்தார். அவர்களுக்கான நன்றியையும் தெரிவித்திருந்தார். அதே වගේම අක්කර 8මාරක් දක්වා මගේ පුද්ගලික වේදමෙන් මෙන්න මේ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඒ නිසා ඉස්සරහට ආර්ථික සම්බන්ධ කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මේ රටේ ඉන්න ඕනම තරුණයෙකුට ඕන වැඩිහිටියෙකුට ඕන පුදුලට හැකියාව තියෙනවා. මේ තාක්ෂණ භාවිතා කරලා අනිවාර්යයෙන් තමන්ගේ ආර්ථිකය හදාගන්න ලොකු ආදායමකට යන්න. 8.5 ஏக்கர்களிலே இந்த விவசாயத்தை செய்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரதேசம் முழுவதும் இது உற்பத்தி செய்யப்படுகின்றது. காலத்திற்கேற்ப ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த விவசாயம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. புதிதாக இந்த உற்பத்திக்கு வரக்கூடியவர்களும் இலகுவான முறையில் இதனை உற்பத்தி செய்ய முடியும். விவசாய அமைச்சு ஊடாக உதவிகளை பெற்று இலகுவான முறையில் செய்ய முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார்.
நீங்கள் இதனை பார்க்கலாம். அழகான முறையில் சுவைக்கக்கூடிய வகையிலே இந்த தர்பூசணி காணப்படுகின்றது. வெயில் காலத்திலே சிறந்த முறையில் சுவைக்கக்கூடியதாக இந்த தர்பூசணி காணப்படுகின்றது. இவ்வாறான உற்பத்திகளே இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ඇත්තටම මේ ව්‍යාපෘතියට වීදම කියලා ලක්ෂ 2යි. මම ආදායම ලක්ෂ 40ක් වෙලා තියෙනවා. මේක අහන ගොඩාක් දෙනෙකුට මේක වගාව කරන්න ආස හිතේ. මේ කතාව අහනකොට. හැබැයි මම මේක නිකන් කරේ නෑ. මම මිල ගණන් අධ්‍යයනය කරා මුළු වර්ෂය පුරාවටම. ඒ වගේම දෙසැම්බර් මාසය කියලා කියන්නේ තදින් වහින වෙලාව. ඒ වෙලාවේ ගොඩක් ගොඩට වගා කරන්න බෑ. ඒ නිසා තමයි මම ඒක අවස්ථාවක් කරගත්තේ. ඒ නිසා මේ තාක්ෂණයට ගියොත් ඕන කෙනෙකුට අවස්ථාව ගන්න පුළුවන්. ඒ නිසා තාක්ෂණයට සම්බන්ධ වෙන්න அனிவாரியமாக හැම කෙනෙකුට මේ ආදායම ගන්න හැකියාව තියෙනවා. அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு விடயம், இதனூடாக எவ்வளவு லாபங்கள் பெறப்பட்டது என்பது தொடர்பாக. இந்த விவசாய உற்பத்தி ஊடாக 1 ஏக்கரிலே உற்பத்தி செய்து 2 மாதங்களில் 40 லட்சங்கள் 4 மில்லியன்கள் லாபம் பெறப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். இதற்கான செலவு 2 லட்சங்களாக மாத்திரமே காணப்படுகின்றது. 2 லட்சங்கள் செலவழித்து 40 லட்சங்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெற்றுள்ளதாக கூறியிருந்தார். இது தர்பூசணி உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புதிதாக தர்பூசணியை உற்பத்தி செய்பவர்கள் டிசம்பர் மாதத்திலே உற்பத்தி செய்வது சிறந்தது என கூறியிருந்தார். இந்த நவீன முறையை பயன்படுத்தி டிசம்பர் மாதத்தில் செய்வீர்களாக இருந்தால் லாபத்தை பெற முடியும் என கூறியிருந்தார். டிசம்பர் மாதத்தில் குறைவானவர்களே விவசாயத்தை உற்பத்தி செய்வார்கள். காரணம், அதிக மழை வீழ்ச்சி காரணமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. என்றாலும் இந்த நவீன முறையை பின்பற்றி பொலித்தீன் பயன்பாடு, துளிநீர் பாசனம், குறைவான வெப்பநிலை பயன்படுத்தி செய்வார்களாக இருந்தால் அதிக லாபம் எடுக்க முடியும் என்பதை கூறியிருந்தார். நாங்கள் ஒரு தர்பூசணியை பறித்து பார்ப்போம். இந்த தர்பூசணியை இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது, நீங்கள் பார்க்க முடியும். அதே தர்பூசணி நாங்கள் இதற்கு முன்னர் சுவைப்பதற்காக உடைத்து காட்டியிருந்தோம். இதே தர்பூசணி இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. தற்போதைய வெப்பமான காலநிலைக்கு இலங்கையிலே அனைத்து பகுதிகளிலும் உணவாக உண்ணக்கூடியதாக இந்த தர்பூசணி காணப்படுகின்றது. திறப்பனை பிரதேசத்திலிருந்தே பிரதான வீதி A9 வீதியில் காணப்படும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்து கிலோமீட்டர் 12 உட்பிரதேசத்திற்கே வருவீர்களாக இருந்தால் இந்த பிரதேசத்தை பார்க்க முடியும். நீங்களும் இந்த தர்பூசணி உற்பத்தி செய்பவர்களாக இருந்தால் அல்லது புதிய விவசாயியாக இருந்தால் இதை தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சகோதரர் புத்திகா அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான தகவல்களையும் நாங்கள் வழங்குகின்றோம். அதன் அடிப்படையில் இவரின் பிரதேசத்திலே நவீன முறையிலே இந்த தர்பூசணி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அந்த பிரதேசங்களையே நீங்கள் காணலாம். சிறந்த முறையில் உற்பத்தி செய்யப்பட்டு 40 லட்சங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிசிடி கேமரா முறையிலே பாதுகாப்பான முறையில் அவருடைய அடுத்த விவசாய நிலத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதனை வேறொரு விவசாய நிலத்திலிருந்து பார்வையிடக்கூடிய வகையில் பாதுகாப்பிற்காக இந்த சிசிடி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதனையே நீங்கள் பார்க்கலாம். அதனை ஸ்மார்ட் போன் ஊடாக வீட்டில் இருந்தவாறே அவதானிக்க கூடியதாக இருக்கும். ස්මාර්ට් ෆෝන් එක හරහා මට අවස්ථාව දෙනවා හැමදාම මගේ වගාව නිරීක්ෂණය කරන්න. වගාවේ මොනවා හරි රෝග පරිබෝධන ඇතිවොත් මම ඉක්මනටම ගිහිල්ලා ඒකට අවශ්‍ය ප්‍රතිකාර කරනවා. තමයි ස්මාර්ට් ෆාමර් කෙනෙක් වුණාම මේ රටේ ඕන කෙනෙකුට බොහොම පහසුවෙන් මේ කාර්ය කරන්න හැකියාව තියෙනවා. මගේ අත් දෙකේ කරඟටයක්වත් නැහැ බලන්න පුරවා. හැබැයි ලක්ෂ 40ක ආදායමක් උපයන හැමලා තියෙන්නේ මේ තාක්ෂණික වගාව නිසා. நவீன விவசாயம் ஊடாகவே இவருடைய அனைத்து செயற்பாடுகளும் நடைபெறுவதாக கூறியிருந்தார். அதற்காகவே பாதுகாப்பிற்காக இந்த சிசிடி கேமரா முறையிலே பயன்படுத்தப்படுகின்றது. நவீன விவசாய முறை ஐரோப்பாக்களில் பொதுவாக இந்த நவீன விவசாய முறையை பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்ற விவசாய முறையை இவரும் பயன்படுத்துவதாக கூறியிருந்தார். பாதுகாப்பிற்காக சிசிடி கேமரா முறை, துளிநீர் பாசன முறை பயன்படுத்தப்படுகின்றது. பொலித்தீன் பயன்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றது. இலகுவான முறையில் பசலை பயன்பாடு நடைபெறுகின்றது. இவ்வாறு அனைத்து விதமான செயற்பாடுகளும் நவீன முறையில் பயன்படுத்துவதன் ஊடாக எந்த காலத்தில் உற்பத்தி செய்வதன் ஊடாக அதிக லாபம் பெற முடியுமோ அந்த காலத்தை டார்கெட் செய்து இலக்கு வைத்து உற்பத்தி செய்வதன் ஊடாக அதிக லாபங்களை பெறுவதாகவும் இவர் கூறியிருந்தார். இந்த விவசாயத்துறையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கான தகவல்கள் தேவைப்படுமாக இருந்தால் அதனையும் வழங்க தான் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். மிகச்சிறந்ததொரு விவசாய முறையாகவே இந்த தர்பூசணி உற்பத்தி முறை காணப்படுகின்றது.
මට ජනාධිපති සම්මානයක් ලැබුණා. ඇත්තටම සතුටු ගන්න කාරණා ගොවියෙක් විදිහට රටේ ඉහළම නායකයා හම්බෙන්න අවස්ථාව ලැබුණේ මේ නவீன තාක්ෂණ භාවිතා කරලා சார்த்தක වගා කරන නිසා. இந்த அனுராதபுரம் மாவட்டத்தில் அதிக அளவில் விவசாய உற்பத்திகள் செய்யப்பட்டாலும் தற்பொழுது ஜனாதிபதியினால் பாராட்டப்பட்டு விருதும் வழங்கப்பட்ட ஒரு விவசாயியாக இவர் காணப்படுகின்றார். இதற்கு முன்னரும் நாங்கள் தனியொருவன் சேனலிலே ஒரு விவசாய தொடர்பாக திறப்பனை பிரதேச விவசாய தொடர்பாக பதிவிட்டிருந்தோம். மிளகாய் உற்பத்தி ஊடாக 1,20,00,000 விற்பனை செய்த விவசாய தொடர்பாக பதிவிட்டிருந்தோம். அதே போன்று தர்பூசணி உற்பத்தி ஊடாக இவர் 40 லட்சங்களுக்கு விற்பனை செய்திருந்தார். 2 விவசாயிகளையும் பாராட்டி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விருதினை வழங்கியிருந்தார். இவர்களுடைய நவீன முறையிலான விவசாயம் தொடர்பாக பாராட்டுக்களை பெற்று இவர்களுக்கான விருது வழங்கப்பட்டது. எனவே நீங்களும் இந்த விவசாய உற்பத்திகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் நான் இவருடைய தொலைபேசி இலக்கங்களையும் வழங்குகின்றேன். அவருடன் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் இந்த விவசாய முறை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம். எங்களுக்காக இன்று சிறந்த முறையில் அவருடைய நேரத்தை ஒதுக்கி விவசாயம் தொடர்பாக வழங்கிய சகோதரர் புத்திகா அவர்களுக்கு எமது மீண்டும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்பூசணி தொடர்பாக இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.